ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டே 2. இங்கே வந்து நம்ம கேமரான் ஐலாண்டில் டே 2ல என்னெல்லாம் விசிட் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல வந்து நம்ம கேமரான் போனது, நம்ம எங்கே ஸ்டே பண்ணோம், ரூம் இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்றது வந்து பார்ட் 1ல இருக்கும். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 போய் பார்த்துட்டு பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்க. இந்த பார்ட் 2ல வந்து நம்ம எந்தெந்த பிளேசஸ்லாம் போய் முக்கியமான பிளேசஸ்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே இந்த பார்ட் 2ல பார்க்கலாம். காலையிலே நம்ம எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம போன இடம் தான் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம். இது வந்து நம்ம தேயிலை தோட்டம் தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். ஐ மீன் நம்ம போற அந்த சைட் சீன்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் இங்க இருந்து இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேக்டரிக்கு போகலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். இந்த கூடாரமா இருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இந்த ஸ்ட்ராபெரி வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஸ்ட்ராபெரியுமே விவசாயம் பண்றாங்க. அது மாதிரி அந்த கூடாரமா போட்டுதான் அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் இன்சைட்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தேயிலை ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கப்போ பாதி வழியில இருந்தது. இங்கே தான் வந்து அந்த பயிரெலாம் இடுற இடம், தேயிலை பயிர் இடுற இடம். அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோன்னே இறங்கி போய் அங்கேயுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தோம்னா அருமையாக இருக்கும். அந்த வியூஸு சூப்பராக தெரிஞ்சு ஃபுல் ஆஃப் வியூஸு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்லோப்பில் நாங்கள் கீழே இறங்குறப்ப அந்த ஒத்தையடி பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயுமே 2 காடி போய்கிட்டு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம டீ குடிக்கிறதுக்காக அந்த டீ ஃபேக்டரிக்கே வந்துட்டோம். இந்த டீ ஃபேக்டரியில வந்து இது நம்ம இப்போ நான் நின்றுட்டு இருந்த இடம் வந்து பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங்கே அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி இப்போ வந்து நம்ம இது வழியா உள்ளே போயிட்டு நம்ம அங்கே மேலே போகணும். இங்கே வந்து அந்த லேபர்ஸ்லாம் தங்கியிருக்க வீடெல்லாம் இருக்குது. அவங்களாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம வந்திருக்க ஃபேக்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா போ ஃபேக்ட்ரி. இது வந்து மலேசியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டீ ஃபேக்ட்ரினே சொல்லலாம். இங்கேருந்து தான் வந்து மலேசியா ஃபுல்லாகவே வந்து பல சப்ளை ஆகிட்டு இருக்குது டீ தூள்ஸு. இந்த டீக்கு வந்து நம்ம டைரெக்டாக இந்த ஃபேக்ட்ரிக்கே வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். இதுவே வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெயினாக கேமரான் வந்ததே இங்கே கேமரான் டீ குடிக்கிறதுக்கு தான் வந்தோம். சரி, இப்போ மேலே போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் நம்ம டீ வாங்கலாம். இங்கே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அங்கே உள்ள ஸ்நாக்ஸு டீலாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா நம்ம வந்து அந்த போ டீ சென்டரை ரீச் ஆகிட்டோம். இது உள்ளே இருக்கு பாருங்க. இது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டு. இங்கே டீ வாங்கி குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லஞ்ச் இருக்குது, எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி மணியும் ஓகேவா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டீ எல்லாம் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போ டீ ஃபார்ம் எப்போனா 1929 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலேருந்து இதுவரையிலுமே மலேசியாவில் இந்த போ டீ ஃபார்ம் வந்து செயல்பட்டுட்டு இருக்குது. அதுவும் ஃபேமஸான ஒரு டீ பிராண்டாகவே இது இருக்குது. இங்கே வந்து நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்லாம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து டாப் வியூவில் வெளியே வந்து பார்த்தோம்னா ஐயோ ஹெவன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும்.
நம்மளும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டோம். சரி, இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு மெயினாக இந்த டீயை குடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பினாங்கிலேருந்து இங்கே கிளம்பி வந்தது. அந்த டீயை வந்து நம்ம அங்கேருந்து வாங்கி நம்மளே வந்து அதை ஓன் மேக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அந்த டீயையும் மேக் பண்ணி டேஸ்ட் பண்ணோம். பாருங்கள், உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரியல் டீ அந்த மாதிரி ஒரு டீ சூப்பராக இருந்துச்சு. டீ மேக்ஸிமம் வந்து நான் டீ குடிக்க மாட்டேன். இங்கே போய் நான் டீ ட்ரை பண்ணதில் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல டீயே குடித்தேன்னு சொல்லலாம். நம்ம டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் போ ஃபேக்ட்ரியிலேருந்து. இப்போ வந்து நம்ம அடுத்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போகிறோம். இங்கே வந்து நிறைய ஸ்ட்ராபெரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு தேவையான ஸ்ட்ராபெரியை நம்மளே ஓன் பிக் பண்ணி நம்ம ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கலாம். இது மூலயமா வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராபெரியை அவங்க பயிரிட்டிருப்பாங்க, அதில் போய் நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அவங்கள்ட்ட பில் பே பண்ணலாம். இங்கே வந்து நிறைய வந்து ரோஸு அது மாதிரி நிறைய செடிகள்லாம் உள்ளே இருக்குது. அதையுமே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிட்டு நீங்கள் பில் பண்ணுற இடத்துக்கு வந்துக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களே வச்சுருப்பாங்க, அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மை பொறுத்தவரையும் ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை, ஸ்ட்ராபெரி மோஸ்ட் ஆஃப் அதிகமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கலர் ஃப்ளவர்ஸ் இருந்தது, புதினா, கொத்தமல்லி, அந்த மாதிரி இன்சைடு வளர்க்கக்கூடிய நிறைய பிளான்ட்டு இங்கே இருந்தது. அதையுமே வந்து நம்ம விசிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அந்த ஸ்ட்ராபெரியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளே அந்த செடியிலேருந்து ஓனாக பறித்து எடுத்துகிட்டு போய் நம்ம பில் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அங்கே உள்ள செடியிலேருந்து நம்மளே செலக்ட் பண்ணி பறிச்சுட்டு வரதை வந்து இவங்கள்ட்ட கொடுத்து இவங்க எவ்வளோன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம பே பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களே ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வேணாலும் நமக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். அடுத்த இடமுமே வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கார்டன். இந்த லாவெண்டர் கார்டனை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஆளுக்கு 20 RM வந்து பே பண்ணணும் உள்ளே போகிறதுக்கு. அடல்ட்டுக்கு, சைல்டுக்கு வந்து 10 ரிங்கெட்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இங்கே போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இன்சைடு வந்து அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்டான ஃப்ளவரு, அதுவும் இல்லாமல் அதிகமாக லாவெண்டர் ஃப்ளவர் யூஸ் பண்ணி இந்த கார்டன் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இன்சைடு என்ட்ரானீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளவர்ஸ்லேருந்து எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம அவுட் சைடே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அந்த ஸ்ட்ராபெரி இதிலேருந்து வாட்ரு இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஃப்ரெண்ட்ஸ் 20 ரிங்கெட் அடல்ட்டு, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 10 ரிங்கெட்டு.
நம்ம லாவெண்டர் பார்க்கை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த டீ எஸ்டேட்டு கிளம்பிட்டோம். இந்த டீ எஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேமரான் வலி டீன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு ஃபேமஸான டீ பிராண்டு இங்கே மலேசியாவில். அந்த டீ பிராண்டுமே இந்த கேமரான் ஐலாண்டில் தான் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீ எஸ்டேட் இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து நம்பர் 2ன்னு நினைக்கிறேன். அந்த 2ல் வந்து இவங்களை பொறுத்த வரையிலும் அந்த சஃபாரி வச்சுருப்பாங்க. அந்த அவங்களே வந்து வேன் ப்ரொவைட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு எல்லா ஏரியாவையும் சுற்றி காட்டிட்டு வருவாங்க. இந்த டீ எஸ்டேட் உள்ள அந்த டீ ஷாப்புமே இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். டீ வேணும்னா நம்ம இங்கேருந்தே டைரெக்டாக பை பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் டீ வேணாலும் குடிச்சிட்டு போகலாம். இந்த டீ ஷாப்பு உள்ளே எப்படி இருக்குது, டீலாம் என்ன மாதிரியான டீ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த டீ ஷாப்பில் வந்து வெரைட்டி ஆஃப் டீ நிறைய டீ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுவரை கேள்விப்படாத டீலாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க உள்ளே போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்டேட்டில் வந்து பக்கி ரைடு இருக்குது. நம்ம ஓனாகவே எடுத்து நம்ம போகலாம். ஒரு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேட்ஸ் பார்க் இருக்குது. அதையுமே போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களோட போனீங்கன்னா உள்ளே போகலாம். இங்கே வந்து அதுக்குமே வந்து டிக்கெட்டு, அடல்ட்டுனா 10 டிக்கெட்டு, சைல்டுனா வந்து 5 ரிங்கெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அதையுமே உள்ளே போய் பார்க்க விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். அந்த அளவுக்கு பேட்ஸ் இல்லை, இருந்தாலும் வந்து ஓகேவாக இருக்கும், பார்க்கலாம். இந்த பிளேசஸ்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்களை வந்து நாங்கள் பார்த்தோம். அதையுமே வந்து சூப்பரான பிளேசஸ்னே சொல்லலாம். என்ன வீடியோ எடுக்க முடியல மழையின் காரணமாக. இது மாதிரி வந்து நாங்கள் வேறு ஏதாவது விட்டுருந்தோம், மிஸ் பண்ணியிருந்தோம்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த இடத்த நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஏன்னா வந்து நம்ம இன்னும் 1 இயர் மலேசியாவில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.